வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியா காந்தார்மன் டு ராமேஸ்வரம் சர்தா சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. நாங்கள் டெல்லி போகணுன்னு சொன்னோம்ல, அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது இந்த சர்தா சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வந்தோம். பேருக்கு தான் சூப்பர் ஃபாஸ்ட், ஆனால் கரெக்டாக விஜயவாடா வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சு. சூப்பர் ஃபாஸ்ட் கிடைக்கிற ட்ரெயின் தான் விஜயவாடா வரைக்கும் சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விஜயவாடா வந்து சென்னை வரும்போது நாங்கள் பட்ட பாடுறதுக்கு ஒரு வழி ஆக்கிடுச்சு இந்த ட்ரெயின் எங்களை. இப்போது ட்ரெயினை பற்றி பார்த்துலாம். இந்த சர்தா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு மொத்தம் 2 இடத்துல லோக்கல் சேஞ்ச் இருக்குது. ஒன்று அயோத்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு பிரியாகராஜ் ஜங்ஷன் வந்து ஒரு ரிவர்ஸில் இருக்கும், அங்கே வேறு இன்ஜின் மாற்றுவாங்க. பிரியாகராஜ் வந்து ஜபல்பூர் வழியாக இத்தாச்சி வழியாக நாக்பூர் நாக்பூர்லேருந்து பல்லாச வழியாக விஜயவாடா விஜயவாடா கூடூர் வழியாக சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் அரியலூர் வழியாக திருச்சி ஜாயின் பண்ணி திருச்சியிலேருந்து காரைக்குடி புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக ராமநாதபுரம் அந்த ரூட்டு ஜாயின் பண்ணி போகுது. இங்கே ஒரு லோக்கல் சேஞ்ச் நான் சொல்லிட்டேன் பிரியாகராஜ் ஜங்ஷனில். இன்னொரு லோக்கல் சேஞ்ச் வந்து திருச்சி ஜங்ஷனில் இடத்துக்கு வந்து டீசல் லோக்கோ கன்வெர்ட் ஆகி அங்கேருந்து திருச்சியிலேருந்து டீசல் லோக்கோ தான் ராமநாதபுரம் வரைக்கும் புல் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடிருந்தாலும் ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் அதாவது பாம்பன் பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் வரைக்கும் போயிருந்துச்சு. அப்போ தான் ஒரு சம்பவமே ஆயிடுச்சு. என்னென்னா, நாங்கள் வந்த ட்ரெயின் இருக்குல்ல, இந்த சர்தா சேது நாக்பூரில், அதான் ராமேஸ்வரத்தில் தான் இந்த ட்ரெயினோட மெயின்டெனன்ஸ், அயோத்தியா கன்வெர்மெண்ட் கிடையாது. அப்போ ராமநாதபுரம் வரைக்கும் டர்மினேட் ஆகும்போது பவர் இல்லை. எங்கள் கோச்சில் மட்டும் பவர், எங்கள் கோச் இருந்தது, பக்கத்து கோச்சில் பவர் இல்லை. அப்போ நான் போனோம், ரயில்வே ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாக்பூரில் சைனை பூச்சி வலிச்சு ஒரு பெரிய ரகலையாகிடுச்சு. அப்புறமா ஆஃபீஸர்ஸ் வந்து நாங்கள்லாம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாக்பூரில் தான் கரண்டே போனாங்க. அப்படி ஒரு பெரிய டார்ச்சர் ஸ்டோரி ஆச்சு ட்ரெயின். நம்ம எந்த ட்ரெயின் தான் சம்பவம் இல்லாமல் இருக்குது, எல்லா ட்ரெயினுமே சம்பவம் தான் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இல்லை சென்னை வந்து சேர்றப்ப 4 மணிக்கு வந்துச்சு இந்த ட்ரெயின். நாங்கள் போகும்போது மொத்தம் 25 கோச் இந்த ட்ரெயினுக்கு. இப்போ கம்மி பண்ணாங்க 20 கோச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது மொத்தம் 11 ஸ்லீப்பர் கோச் இருந்துச்சு. ஏசி கம்மியாக இருக்கும், இப்போ ஏசி அதிகமாகிட்டு ஸ்லீப்பர் கோச் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு பிடிச்சவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.